ஹலோ வணக்கம். நான் உங்கள் சங்கி அண்ணன் கவி. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு ஆடி மாத திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற எங்கேயோ இல்லைங்க, நம்ம சென்னையில் இருக்க ஓஎம்ஆர் இருக்க துறைப்பக்கத்தில் நடந்துச்சு. அதுவும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 ஊர் ஒன்றா சேர்ந்து நடந்த திருவிழா தான் இந்த மிகப்பெரிய திருவிழாங்க. அது என்னென்ன ஊர்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி சொன்ன கேட்டுக்கோங்க. அது எங்கன்னா நம்ம துறைப்பக்கம், மேட்டுக்குப்பம், ஒக்கியம்பேட்டை, இந்த 3 ஊரும் சேர்ந்தாங்க நடந்த திருவிழா. அந்த திருவிழா எத்தனை நாள் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 10 நாள் நடந்துச்சுங்க. ஆகஸ்ட் 11 இருந்து ஆகஸ்ட் 28 வரைக்குமே இந்த திருவிழா நடந்துச்சுங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாவுடைய அம்மன் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீ பிடாரி ஐயாத்தம்மன் திருக்கோவில் துறைப்பக்கம். நம்ம சென்னையில் இருக்கிறதுல மிகப்பெரிய தேர் திருவிழானா அது இது மட்டும் தாங்க. இந்த தேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இது எவ்வளோ பெரிய தேர்னா அவங்க அது மேலே தேரை ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் பார்க்க முடியும். அது எவ்வளோ பெரிய தேர், அதை எப்படி அவங்க சேர்க்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க 10 பேர் அதை தேரை தூக்கி கொண்டு அதுக்கப்புறம் ஜேசிபியோட உதவியோடு அவங்க அது தேரை மேலே செட் பண்ணுவாங்க. அது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும், கம்மியாக இருக்காது கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த ஜேசிபியோட உதவியோட அவங்க எப்படி அந்த அம்மனோட தேரை எப்படி மேலே தூக்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. அந்த 30 அடி தேருக்கு மேலே 2 பேர் தான் அந்த தேரை எப்படி அவங்க வடிவமைச்சு அது மேலே செட் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இவ்வளோ தேர் திருவிழா நான் பார்த்ததே இல்லை. இதாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க முதல் தேர் திருவிழா இதாங்க. அதுவும் எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசுக்கிட்ட உதவி கேட்டு அவங்க காவல்துறையோட 3 ஊர்கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க போக்கி காவல்துறை அரசு உதவியுடன் தானே இந்த திருவிழா 10 நாள் அவங்க சிறப்பாக பண்ணாங்க. எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னாங்க எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தேர். 15 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பார்த்தீங்கன்னா 2000 மக்களுக்கு மேலே இருந்தாங்க. நீங்கள் அது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க. அந்த திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணி அது 3 ஊர் சொன்னாங்க. அந்த 3 ஊரோட தலைவர்கள் முன்னிலையில் அந்த திருவிழா வழி நடத்தி அந்த தேர்வு கூட அம்மனோட அலங்காரமும் கூட சேர்ந்து போட்டுக்கிறாங்க. அம்மன் முன்னாடி வராங்க, பின்னாடி அம்மன் பின்னாடியே அது தேர் அழகாக வராங்க. பார்த்தீங்களா? அது தேரை நோக்கி அம்மன் போயிட்டே இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிக தேர். இங்கே பாருங்க, அம்மனோட ஃபேஸ் உங்களுக்கு அழகாக தெளிவாக காமிங்க. பார்த்துக்கோங்க. அந்த அம்மனோட தேர் எப்படி போச்சுன்னு தெரியுமா? 4-5 குதிரைகளோட அப்புறம் நாணியை கூட்டின்னு போவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதே போல் அந்த அம்மனை குதிரை முன்னாடி போயிட்டு அம்மனை பின்னாடி வந்தாங்க. அந்த அம்மனை சுற்றி எவ்வளோ பத்திரங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த அம்மனோட திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு சொல்லி வாலிபர்கள்னு சொல்லி எல்லாருமே இருந்தாங்க. அவ்வளோ ஆர்வமாக இந்த அம்மனோட திருவிழா அவங்க தொலைப்பக்கத்தை பார்த்து மகிழ்ந்தாங்க. இந்த திருவிழாவில் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஊருக்கு போய் அவங்க அபிஷேகம் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா இது காளி வேஷத்தை அவங்க நெருப்போட டான்ஸ் ஆடுவாங்க. பார்த்தீங்கன்னா நடனம். அதான் நீங்கள் பாருங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வேஷம் ஆடினாங்க. போய்
இதெல்லாம் நம்ம பார்த்தாலே பயந்துடும். ஆனால் இதை கூட சின்ன பசங்க வந்து எவ்வளோ அழகாக பயப்படாமல் பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதை பார்க்க பார்க்க சுற்றி இருக்க பக்தர்கள் மேலே வந்து சாமி வந்து ஆடினாங்க. அதோட சாமியோட அணுக்கள் வந்து அப்படியே அதை பார்த்து இருக்க பக்தர்கள் மேலே வந்து சாமியாக வந்து அவங்க வந்து அவங்களோட நடனத்தை ஆடினாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் யார் வரப்பாங்கன்னா நம்ம பாளையத்தம்மன் பாருங்க, மூஞ்சி ஃபுல்லாக முகத்தில் வேப்பிலையோட தோணத்தோட கையில் வந்து ஒரு விளக்க வச்சுன்னு பாளையத்தம்மா போலவே நடனம் ஆடினாங்க அவங்க தெரியுமா? மறுநாள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்து அம்மனுக்கு வந்து அந்த காலத்தில் பண்ணுவாங்க பற்றி அதே போல் பாரம்பரியம் வந்து அம்மனுக்கு வந்து கும்மி அடித்தாங்க. அது கும்மி எப்படி அடிக்கிறாங்கன்னா ஒரு நடுவில் வந்து ஒரு அன்னக்கூடிய வச்சுக்கிட்டு அவங்க கையில் வந்து வேப்பிலையை வச்சு கும்மி அடிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கே பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தேன், எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த காலத்துல அந்த கரகாட்டத்தை வந்து அப்படி பார்ப்பாங்க. இப்போலாம் இந்த காலத்தில் யாருமே கரகாட்டம் வைக்கிறா, எல்லாம் டிஜே பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்து நிகழ்ச்சியை கொண்டு வந்து கரகாட்டம் வந்து ஆட வச்சாங்க. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போனா பொய்க்கால் குதிரை. இது பொய்க்கால் குதிரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தது எப்போனா இப்போ தாங்க பார்த்தேன். நீங்களும் பாருங்க. வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எனக்காக நீங்கள் இது வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.